தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி வழங்கியுள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையின மக்களின் ஓட்டுக்களை குறிவைத்து அதிமுக போட்டியிட்டது. ஆனால் அவர்கள் நினைத்தபடி நடக்கவில்லை. சிறுபான்மையின ஓட்டுக்கள் அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை. அதே நேரம் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் செய்யாததால் வாக்களித்த திமுக மீது சிறுபான்மையின மக்கள் கோபத்தில் உள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை வந்தால் மக்களின் கோபம் அவருக்கு புரியும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் நடந்த பொது மருத்துவ முகாமை துவக்கி வைத்து அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சென்னை ஐஐடியில் இயக்குநராக உள்ளவர், பல்வேறு விஷயங்கள் தெரிந்தவர். மாட்டு கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என்று எதற்காக பேசினார் என்று தெரியவில்லை. நவீனமய மருத்துவத்தால் அத்துறையே மேம்பட்டுள்ளது. அவற்றைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். பழங்காலங்களில் பசு கோமியம் புனிதமானது என வாசலில் தெளிப்பர், அவ்வளவுதான். ஆனால் அதை குடிப்பது நல்லதல்ல. புதுமையாக சொல்ல வேண்டும் என எதையாவது சொல்கின்றனர். தமிழகத்தில் எல்லோருக்கும் மருத்துவ வசதிகள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சரின் எண்ணமும் செயல்பாடும். கோமியம் குடிப்பது குறித்து பத்திரிகைகள்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஐஐடி இயக்குநரின் கோமிய யோசனை சங்கடமாக உள்ளது என்று அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்து முற்றிலும் தவறான தகவல்களை குறிப்பிட்டு பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பொருளாதாரம் குறித்து அடிப்படை தெரியாதவர்தான் இப்படி குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டமாக பேசியுள்ளார். நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். மகிழ்மதி என்ற இயக்கம் வாயிலாக ஊட்டச்சத்து குறைந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட சமூக சேவைகளையும் அவர் செய்து வருகிறார். சமூக வலைதளங்களில் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் பதிவு செய்து வந்தார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் அவர் இணைந்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல எம்ஜிஆரை பார்த்து பல நடிகர்கள் கட்சியை துவக்கி பார்த்தனர். அவர்களால் முடியவில்லை. எம்ஜிஆர் இடத்தை பிடிக்க பலர் முயற்சி செய்தனர், முடியவில்லை. கொரோனா காலத்தில் மற்ற மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் குறைக்கப்பட்ட போதிலும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் முழு ஊதியத்தையும் அரசு ஊழியர்களுக்கு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். ஆனால் அரசு ஊழியர்கள் ஓட்டு போடாததால் தான் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து திமுகவிற்கு ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவிற்கு ஓட்டு போட அரசு ஊழியர்கள் தயாராக உள்ளனர். திமுக ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை ஆட்சிக்கு வராது. அக்கட்சிக்கு மாற்று அதிமுக தான். மன்னராட்சி நீக்கப்பட்டு மக்களாட்சி மலரும் தேர்தலாக 2026 சட்டசபை தேர்தல் இருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியுள்ளார். தமிழகத்தில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்கிறது என்று ஒரே நாளில் சென்னை தாம்பரம் ஆணையரக காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 8 பேர் நகைப்பறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. தமிழகத்தில் காவலர் உட்பட யாரும் பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழ்நிலை உள்ளது என்பது வெட்கக்கேடான நிலை. இந்த நிலைக்கு காரணமான நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தலைகுனிய வேண்டும் என்றும், நகைப்பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதற்கு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், நகைப்பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சுய விளம்பரங்களில் செலுத்தும் கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் திமுக அரசு செலுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார்.
நடிகர் சயீப் அலிகானை கத்தியால் குத்தியவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சத்தீஸ்கரில் பிடிபட்டவர் குற்றவாளி அல்ல. நடிகர் சயீப் அலிகானை கத்தியால் குத்தியவரை மும்பை அருகே வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அரசுக்கு எதிராக போராடி வருகிறோம் என்று பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள பான்பஜார் காவல் நிலையத்தில் மோன்ஜித் சேத்தியா என்பவர் ராகுல் காந்திக்கு எதிராக புகார் அளித்துள்ளார். இவரது புகாரின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எழுதி கொடுப்பவர்கள் எதை எழுதி கொடுத்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அதை அப்படியே படித்து வருவதாக பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். நாட்டில் பாஜக, RSS மட்டுமல்லாமல் இந்திய அரசையே எதிர்த்து போராடி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இவரது இந்த பேச்சுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்.